கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் 25 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, நிலைத்திருக்கும் சித்தம். கரையும் உலகம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17. மண்ணும் விண்ணும். இருவேறு தேர்வுகள். ஒவ்வொரு மனித வாழ்விலும் 2 தேர்வுகள் இருக்கின்றன. முதல் தேர்வு மண், இரண்டாவது தேர்வு விண். மண்ணானது உலகத்தோடும் உலகத்தின் இச்சைகளோடும் அழிந்து போகும் தன்மை கொண்டது. இந்த உலகத்தில் பணம், புகழ், தற்காலிக ஆசைகளுக்காக வாழ்வது உலகத்தோடு கரையும் மண் வாழ்க்கை. இரண்டாவது தேர்வான விண் நீடித்து நிலைத்திருந்து தேவனோடு நித்திய காலம் வாழ்ந்திருக்கும் பாக்கியம் கொண்டது. எந்த நேரத்திலும் நம்முடைய ஆசைக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய விருப்பத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவது நம்மை விண்ணில் சேர்க்கும். திரும்பி பார்க்காத பயணமே வெற்றி. லோத்தின் மனைவி உலகத்தின் மீது வைத்திருந்த ஆசையினாலும் பற்றினாலும் சோதோமை பிரிய மனமில்லை. விட்டு வந்ததை திரும்பி பார்த்தாள். உப்பு தூணானாள். அவள் நேசித்த உலகத்தோடும் அதன் ஆசையோடும் அவளும் அழிந்து போனாள். ஆனால் ஆபிரகாமோ தன்னுடைய சொந்த ஊரையும் வீட்டையும் விட்டுப்போ என்ற கட்டளை வந்தபோது உடனே கீழ்ப்படிந்தான். விசுவாசத்திற்கு தந்தையான தேவனுடைய சித்தத்தின்படி சிறந்ததோர் ஆசீர்வாதத்தை பெற்றார். இப்படியே அழியும் உலகத்தை தேர்ந்தெடுத்து அழிந்த லோத்தின் மனைவியையும், தேவனுடைய சித்தத்தை தேர்ந்தெடுத்து என்றென்றைக்கும் நிலைத்திருந்த ஆபிரகாமையும், அவர்கள் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடத்தையும் நன்கு உணர்ந்து இன்றைக்கு சிறந்த வழியை நம் வாழ்வில் தெரிந்தெடுக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கிற ஒவ்வொரு பாதையும் கடினமாக இருந்தாலும் தேவனுடைய கரம் நம்மை தாங்கி வழி நடத்தி கரை சேர்த்திடும். அழிவின் விளிம்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் உலகத்திற்கு பின்னால் ஓடாதிருங்கள். நீடித்து நிலைத்து உங்களை நித்தியத்திற்கு அழைத்துச் செல்லும் தேவனுடைய சித்தத்தை இன்றே செய்து நிறைவேற்றுங்கள். கனவுகள் யாவும் கரைந்து போகும். தேவனின் சித்தமோ நீடித்து நிலைக்கும். அவருடைய கரத்தின் சித்திரம் நீ. அவருடைய சித்தத்தையே செய் நீ. ஆமென்.